பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் என்று அறிவித்ததிலிருந்து நாட்டுல நிறைய பேருக்கு அவ்வளவு சந்தோஷம் தாங்க முடியல. மிடில் கிளாஸ்க்கு ரிலீஃப் கிடைச்சிருச்சு என்று கொண்டாடி தீர்க்கிறாங்க. ஆனா பெரும்பாலான இந்தியர்களுக்கு இன்கம் டாக்ஸ்னாலே அவ்வளவு வெறுப்பு வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்திரா காந்தி அவர்கள். இப்போ நம்மளுடைய அதிகபட்சமான இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் 30% தான். ஆனா ஒரு காலத்துல 93.5% இன்கம் டாக்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா 9,33,800 ரூபாய் வெறும் வரி மட்டுமே செலுத்தணும். இதைத்தான் இந்திரா காந்தி அவர்கள் அவர்களுடைய பட்ஜெட் உரையின் போது பிப்ரவரி 28, 1970 அன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க. ஆண்டு வருமானம் 5,000 இருந்து 10,000 இருப்பவர்களுக்கு வருமான வரி 10%, 30,000 இருந்து 40,000 ஸ்லாபுக்கு 50% இன்கம் டாக்ஸ். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சா போறோம் 85% வரி மட்டுமே நீங்க கட்டணும். இப்படிதான் லாஸ்ட் ஸ்லாபுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தா 93.5% சர்சார்ஜோட சேர்த்து நீங்க கட்டணும்னா யாருக்கு தான் இன்கம் டாக்ஸ் மேல வெறுப்பு வராது? இந்திரா காந்தியினுடைய இந்த கொடுங்கோன்மையான டாக்ஸேஷன் சிஸ்டத்தினால தான் இந்தியாவில் நிறைய பிசினஸ் மேன் துண்டக்கானோ துணியக்கானோ வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. டாக்ஸ் என்ற வார்த்தை மக்கள் மத்தியில் அதிகமாக புழங்கியது. 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அப்போதைய பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் அவர்கள், ஆமாண்டா இந்தியாவில் இன்கம் டாக்ஸ் அதிகம் தாண்டா, மூடிட்டு டாக்ஸ் கட்டுங்கடா அப்படின்ட்டு ஆணவமா பேசியிருந்தாரு. இப்படி இந்திரா காந்தில இருந்து ப. சிதம்பரம் வரைக்கும் மக்களை வரிய போட்டு வாட்டி எடுத்துட்டு இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து விமர்சனம் செய்யறதா மிகப்பெரிய வேடிக்கையே.